ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ரேடியோ டீல்ஸ். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் அ லாட். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த கதைகள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை நான் கதை சொல்கிற விதத்தில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, போன எபிசோடோட எண்டில் நான் ஒரு சஸ்பென்ஸ் சொன்னேன்ல, 8வது அத்தியாயத்தோட டைட்டில். ஸோ அந்த பல்லக்கில் யார் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க ரெடியா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு அத்தியாயம் 8. 8ஆம் அத்தியாயம், பல்லக்கில் யார். பழுவேற்றையர் 2 இளவரசர்கள் பற்றியும் நிறையா கம்ப்ளைண்ட் சொன்னார். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்த சிற்றரசர்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே அவங்க விவாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது சம்புவரையர் உரத்த குரல்ல, பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நம்மெல்லாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா? நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட்டத்தில் இருந்த ஒரு குரல், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன போல மற்றவங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கலாம். ஸோ பழுவூர் தேவர் கோவிச்சுக்காம இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ பேசுறது வணங்காமுடியார் தானே, எழுந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் சொல்றாரு. ஆமாம், நான் தான், இதோ வெளிச்சத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வணங்காமுடியார் முன்ன வராரு. என் கோபத்தையெல்லாம் நான் பகைவர்கள் கிட்ட மட்டும்தான் காமிப்பேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்க மாட்டேன். ஸோ தயங்காம நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் சொல்றாரு. சரி, நான் கேட்குறேன். சுந்தர சோழ மகாராஜா மேலே பழுவேற்றையர் என்னென்ன குற்றம்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி குற்றங்கள் பழுவேற்றையர் மேலேயும் சில பேர் சொல்கிறாங்க. அதை நான் நம்பலை தான், பட் என்ன இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்ல, அதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வணங்காமுடியார் சொல்கிறாரு. அது என்ன அப்படி, விவரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்திலேருந்து இன்னொரு குரல் கேட்குது. அப்போது வணங்காமுடியார், பழுவூர் தேவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி வணங்காமுடியார் சொல்ல ஆரம்பிச்சோன்னையும் நம்ம சம்புவரையருக்கு கோபம் வந்துருச்சு. வணங்காமுடியாரே, இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க. நம்ம மாபெரும் தலைவரை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்த பேசுறது. இது சரியில்லை அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு சம்புவரையர். அதற்கு பழுவேற்றையர், சம்புவரையரே கொஞ்சம் பொறுமையா இருங்க. வணங்காமுடியார் என்ன கேட்குறாரோ அதை கேட்கட்டும். சும்மா எல்லாரும் மனசுலேயும் சந்தேகத்தை வச்சுட்டு வெளியில பேசுறது சரி வராது. 55 வயசுக்கு அப்புறம் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான், அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனா நான் தான் ராமன், நான் ஏகபத்னி விரதம் கொண்டவன் அப்படின்லாம் நான் என்னைக்கும் சொல்லிக்கிட்டது இல்லையே. நான் அந்த பெண்ணை காதலிச்சேன், அவளும் என்னை காதலிச்சா. 2 பேர் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் கேட்குறாரு. ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி பல குரல்கள் எழுந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவறுன்னு நான் சொல்ல வரல. நம்மள யாரு தான் ஒரு தார விரதம் கொண்டவங்க?
இருக்கு. அவர் மனதை திறந்து கேட்க சொன்னனால தான் நான் இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். மற்றபடி அவர் என்ன கட்டளை இட்டாலும் அதை நான் நிறைவேற்ற சித்தமாக இருக்கேன். அவருக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வணங்காமுடியார் சொல்கிறாரு. வணங்காமுடியாரோட மனசை நான் அறிவேன். உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால் இங்கே நம்ம இன்னைக்கு எதுக்காக கூடியிருக்கோமோ அதுக்கான முடிவுகளை ஃபஸ்ட்டு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் சொல்கிறாரு. பழுவேற்றையர் மேலும் பேச தொடங்குறாரு. சுந்தர சோழ மகாராஜர் உடல்நிலை சரியா இருந்து எவ்வளோ நாள் வேணாலும் ஆட்சி செய்யட்டும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருவேளை வைத்தியர்கள் சொன்னது நடந்துச்சுன்னா, இல்லை வால் நட்சத்திரம் தோன்றதால ஏதாவது தீங்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அடுத்து பட்டத்துக்கு யார் வருவா அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்தாகணும்ல அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் சொல்கிறாரு. அது விஷயமா நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கருத்துக்கு மாறா நாங்கள் என்றைக்குமே நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அப்போது பழுவேற்றையர், இல்லை இது சரியில்லை, ஒவ்வொருத்தரும் நல்லா சிந்திச்சு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சில பழைய விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். மகாவீரரும் மகா ஞானியுமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் 24 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவர் இறந்து போனப்போ அவரோட பையன் மதுராந்தகருக்கு 1 வயசு தான். அதனால் அவரோட தம்பி அரிஞ்சய தேவருக்கு பட்டம் கட்டணும்னு சொல்லிட்டாரு. அதனாலேயே அரிஞ்சய சோழருக்கும் முடி சூட்டணும். ஆனால் விதிவசமாக அரிஞ்சய சக்கரவர்த்தியும் ரொம்ப நாள் சிம்மாசனத்தில் இல்லை, அவரும் இறந்துட்டாரு. அரிஞ்சய சோழரோட மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் 20 வயசு இளங்காலை பருவம் எய்தியிருந்தார். அதனால் அவருக்கு அடுத்தபடியான பட்டங்கள் சூட்டணும். ராஜ்யத்தோட நன்மைக்காகவே மந்திரிகளும் குறுநில மன்னர்களும் அந்தந்த நகரத்தோட தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு ஆலோசனை பண்ணி தான் சுந்தர சோழருக்கு முடி சூட்டணும். அவருக்கு முடி சூட்டினதுல எந்த வருத்தமும் இல்லை. அவரும் உடல்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் நம்மக்கிட்ட எல்லாம் யோசனைகள் கேட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அவரோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு. இந்த நிலைமையில அடுத்தபடி பட்டத்துக்கு வர்றவர் யாரு? கண்டராதித்தரோட புதல்வர் மதுராந்தகர் இப்போ ராஜ்ய ஆள்ற வயசுல தான் இருக்காரு. அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலுமே பட்டத்துக்கு தகுந்தவராக இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழரோட புதல்வர். அவர் காஞ்சியில் வடதிசை படையின் சேனாதிபதியாக இருக்காரு. இப்போ இந்த 2 பேர்த்தில் யார் பட்டத்துக்கு வர்றது நியாயம்? நம்மளோட குல முறை என்ன? மனு நீதி என்ன? தமிழகத்தின் பழமையான மரபு என்ன? மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா, இல்லை இளையவரோட பேரர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா? நீங்களே ஒவ்வொருத்தரும் கலந்து ஆலோசித்து உங்களோட கருத்தை மனம் விட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் பேசி முடிக்கிறாரு. அப்போ சம்புவரையர், மூத்தவராகிய கண்டராதித்த தேவரோட புதல்வர் மதுராந்தகர் தான் அடுத்த பட்டத்துக்கு வரணும், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களோட அபிப்பிராயம்தான் என்னோட அபிப்பிராயமும், மதுராந்தகருக்கு தான் பட்டம் உரியது. ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நம்மளாம் ரெடியாக இருக்கோமா? நம்ம எல்லாரும் போராட சித்தமாக இருக்கோமா? இந்த நிமிஷம் துர்காதேவியோட பாதத்தில் ஆணையிட்டு இதுக்கு ஒரு சபதம் செய்கிறதுக்கு சித்தமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் கேட்குறாரு. இப்போ எல்லாரும் ஆவேசம் வந்து அவ்விதமே நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம், இப்போயே சபதம் எடுக்கிறோம். ஆனால் சபதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். இதில் மதுராந்தகருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவர் சிங்காசனம் ஏறி ராஜ்யத்தை பாரத்தை ஏற்க சித்தமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மதுராந்தகர் உலக வாழ்க்கையை தொடர்ந்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டவர். ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க எல்லாரும். மதுராந்தகரோட அன்னை செம்பியன் மாதேவியாரும் அவர் முழுமையாக சிவபக்தியில் தான் போகணும் அப்படின்னு விருப்பம் கொண்டிருக்காங்க. மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுறதுல அவருடைய அன்னை செம்பியன் மாதேவியாருக்கு விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கவங்கலாம் கேட்குறாங்க. சரியான கேள்வி, கரெக்டான டைமில் கேட்டிருக்கீங்க. இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்ல தவறியதற்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் சொல்ல தொடங்குறாரு.
செம்பியன் மாதேவி அவளுடைய புதல்வன் மதுராந்தகரை சிவபக்தியில் ஈடுபடணும்னு தான் நினச்சாங்க. மதுராந்தகரும் அன்னையின் வாக்கே தெய்வ வாக்குங்கிற மாதிரி அன்னை சொன்ன வழியிலேயே சிவபக்தியிலேயே முழுசாக ஈடுபட்டுட்டு இருந்தார். ஆனால் சில காலமாக அவருடைய மனசு கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த சோழ சாம்ராஜ்யம் அவரோட உரிமை, அதை பராமரிக்கிறது அவரோட கடமை அப்படிங்கிறத அவர் கொஞ்ச காலமாக உணர்ந்துட்டு வராரு. நீங்கள்லாம் அவர் ஆதரிச்சிங்கன்னா தக்க சமயத்தில் உங்கள் முன்னாடி வந்து நின்று அவரே அவர் வாயால் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் அத்தாட்சி என்ன அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் திருப்தி தரக்கூடிய ஒரு அத்தாட்சியை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அனைவருமே இதுக்கு சபதம் எடுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாங்கள் சபதம் எடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. வேற யார் மனசுலையும் எந்த சந்தேகமும் இல்லையே அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் கேட்குறாரு. இல்லை வேற எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அப்படின்னா சரி, இதோ அத்தாச்சி கொண்டு வரேன். வணங்காமுடியார் முன்ன கேட்டிருந்த சந்தேகத்தையும் இப்போ நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் எந்திரிச்சு நடந்து போய் அந்த பல்லக்கு கிட்ட நின்னாரு. இளவரசே, பல்லக்கின் திரையை விலக்கி கொண்டு வெளியே வாங்க. தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய ரெடியா இருக்க இந்த வீராதி வீரர்களுக்கு உங்க முக தரிசனத்தை தாங்க அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் ரொம்ப பணிவான குரல்ல சொல்றாரு. நம்ம மேல் மாடத்துல வந்தியத்தேவன் இதையெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தான்ல, இப்போ ரொம்ப ஆர்வத்தோட கூர்மையா அந்த இடத்த நோக்கி பார்த்துட்டு இருந்தான். பல்லக்கு திரைய முன்னாடி ஒரு கை திறந்துச்சுல, அதே மாதிரி அதே கை இப்போ அந்த திரைய விலக்குச்சு. அது வந்தியத்தேவன் முன்னாடி பார்த்த அந்த செக்க சிவந்த கரம்தான். ஆனா அவன் முன்னாடி வளையல் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு நினைச்சது உண்மையா வளையல் அல்ல, அரசகுமாரர்கள் அணியிற கங்கணம். அடுத்த செகண்டே பூரண சந்திரனை போன்ற அந்த முகம் வெளியே தெரிஞ்சிச்சு. மன்மதனை போன்ற ஒரு அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை செஞ்சுச்சு. ஆஹா, இது கண்டராதித்த தேவரோட புதல்வரான இளவரசர் மதுராந்தகர். பல்லக்கில் இருக்கிறதால பெண்ணாதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால இதை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. என்னை போலவே இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஆழ்வார்க்கடியான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானோட தலை தெரிஞ்ச இடத்துல பார்க்குறான். அந்த இடத்துல மர நிழல் விழுந்ததுனால கொஞ்சம் இருட்டடிச்சு இருந்துச்சு. அதனால அங்க ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. அதுக்குள்ள கீழே மதுராந்தக தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு ஆவேசமா பல குரல்கள் எழுந்துச்சு. எல்லாரும் வாளையும் வேலையும் எடுத்து உயரமா தூக்கி பிடிச்சு இந்த மாதிரி கோஷங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இனிமேல் அங்க இருப்பதும் அபாயமா முடியலாம் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் அங்கிருந்து எழுந்து புறப்பட்டு போயிட்டான். அவன் முதல்ல படுத்து கொண்டிருந்த இடத்துக்கே மறுபடியும் போய் தூங்கிட்டான். ஸோ இப்போ ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ரிவீல் ஆயிடுச்சு. உண்மையாக அந்த பல்லக்கில் யார் இருக்காங்கன்னு இப்போ நமக்குலாம் தெரிஞ்சிருச்சு. நம்மளாம் நினச்சிட்டு இருந்த மாதிரி பழுவேற்றையரோட ஒய்ஃப் அதில் இல்லை, மதுராந்தக தேவர் தான் உள்ளே இருக்காரு. ஏன் அவர் அந்த பல்லக்கில் இருக்காரு, இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் தீட்ட போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.